ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் அந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி ஒரு மேத் ட்ரிக் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு வருஷத்தில் எந்த நாளை கொடுத்தாலும் அதுக்கான கிழமையை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுவும் சில நொடிகள்லேயே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ட்ரிக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலுக்கான ஒரு டிஎன்பிஎஸ்சி குவிஸ் ஆப்பும் இந்து சமய அறநிலையத்துறை தேர்வுக்கான குவிஸ் ஆப்பும் ஒன்று இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முந்தைய வினாத்தாள் கேள்விகள், நம்மகிட்ட முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஸ்க்கான லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய்ட்டு பாருங்கள். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஆப்ஸை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வருஷத்தில் எந்த நாள் உங்களுக்கு கொடுத்தாலும் அதுக்கான கிழமை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கிழமையை கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த ஃபார்முலா ஜெல்லஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ரூலை பயன்படுத்தி நீங்கள் வரலாற்றில் எந்த நாளுடைய கிழமையும் நீங்கள் மிகவும் எளிமையான முறையில் சில ஸ்டெப்ஸ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்பவும் கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்பவும் ஈஸியான ஒரு மெத்தட் இது. இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா F = K + 13 × M - 1 / 5 + D + D/4 + C/4 - 2C. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இதில் K பார்த்தீங்கன்னாக்கா டேட்டு, M பார்த்தீங்கன்னாக்கா மந்த்து, அடுத்தது C அப்படின்றது வருஷத்தோடைய முதல் 2 எண்கள், அதாவது செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது D அப்படின்றது வருஷத்தோடைய கடைசி 2 எண்கள். ஸோ இந்த வேல்யூஸ் தான் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் ஆக போகிற அந்த நம்பர்ஸு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்முலாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இதுக்கான சில ரூல்ஸை நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ரூல்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Kன்றது டேட்டுன்னு பார்த்தோம், Mன்றது மந்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து CD அப்படின்றது வருஷத்தோடைய முதல் 2 எண்கள், கடைசி 2 எண்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பொதுவாக மந்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஜனவரி 1, பிப்ரவரி 2, மார்ச் 3 அப்படின்னு சொல்லிட்டு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபார்முலா படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி, பிப்ரவரி அப்படின்றத 1, 2 அப்படின்னு எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக மார்ச் அப்படின்றத 1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுதான் இதுக்கான முதல் ரூல். அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 1, ஏப்ரல் 2, மே 3, ஜூன் 4, ஜூலை 5, ஆகஸ்ட் 6, செப்டம்பர் 7, அக்டோபர் 8, நவம்பர் 9, டிசம்பர் 10, அடுத்தது ஜனவரி, பிப்ரவரியை 11, 12 அப்படின்னு எடுக்கணும். ஸோ இதுதான் இதுக்கான முதல் ரூல். மந்த்தை நீங்கள் எப்பயுமே மார்ச்லேருந்து தான் முதல் மந்த்தாக கன்சிடர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். முதல் மற்றும் 2வது மாதத்துக்கான கிழமை கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த வருஷத்துலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். இப்போ 90வது வருஷத்தில் ஜனவரி மாதத்துக்கான டேட்டை நீங்கள் டேட்டுக்கான கிழமையை கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இப்போ 90 அப்படின்னாக்கா 90 - 1 89. ஸோ இது மாதிரி போடணும். நீங்கள் ஜனவரி, பிப்ரவரி மாதத்துக்கு கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் இந்த -1 அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துலேருந்து ஒன்று கழிச்சிக்கணும். மற்றபடி மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் போட்டிங்கனாக்கா நீங்கள் சாதாரணமாகவே போடலாம். ஓகேங்களா? இப்போ இதுதான் இதுக்கான இந்த 2 ரூல் தான் இதுக்கான முக்கியமான ரூல். அடுத்தது கடைசியாக உங்களுக்கு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு அந்த கிழமையாக இருக்கும். ஸோ இந்த டேட் கோடு, அந்த கிழமைக்கான கோடு பார்த்தீங்கன்னாக்கா 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வச்சுனாக்கா அது திங்கக்கிழமைன்னு அர்த்தம். அதுமாதிரி 2 அப்படின்றது செவ்வாய், 3 புதன், 4 வியாழன், 5 வெள்ளி, 6 சனி, 7 ஞாயிறு. ஸோ இதுதான் உங்களுக்கான இந்த டேட் கோடு. ஸோ உங்களுக்கு வர்ற ஆன்சர் எது வருதோ அது தகுந்த மாதிரி அந்த டேட், அந்த கிழமையை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சரி, வாங்க நம்ம இப்போ இந்த ஃபார்முலாவில் ஒன்று வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இன்னைய டேட் 5 அக்டோபர் 2020. இந்த டேட்டுக்கான கிழமை இது இன்றைக்கி மண்டே. ஸோ இந்த கிழமை கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம இதை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதிக்கலாம். Kன்றது டேட்டு, இதுக்கு நம்ம 5ன்னு போட்டுக்கிட்டோம். அடுத்தது அக்டோபர். இப்போ அக்டோபர் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் மந்த்து பார்த்தீங்கன்னாக்கா 10வது மாதம். பட் நம்ம இந்த ரூல் படி நம்ம மார்ச் 1 அப்படின்னு எடுக்கிறதால இந்த அக்டோபர் அப்படின்றது 8வது அப்படின்னு சொல்லிட்டு கணக்காகும். 8வது மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்காகும். ஸோ அக்டோபர் நம்ம 8 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம், 10ன்னு போடக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாபடி, இந்த ரூல் படி தான் நம்ம இதை நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா C அப்படின்றது செஞ்சுரி, அதாவது ஃபஸ்ட்டு 20, அடுத்தது Dன்றது இந்த வருஷம், அதுவும் 20. ஸோ இதுக்கான வேல்யூஸை நம்ம இப்போ எடுத்துட்டோம். இப்போ நம்ம இப்போ ஃபார்முலாவில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா Kவுக்கு நம்ம 5 போட்டுட்டோம். அடுத்தது 13 × M, Mன்றது 8. ஸோ அதுக்கு 8 போட்டோம். அடுத்தது D அப்படின்றது 20. ஸோ D நம்ம போட்டோம். அடுத்தது இதுக்கும் D 20. ஸோ 20 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது Cக்கு 20. ஸோ Cக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு 20 அப்படின்னு. அடுத்தது Cக்கு
இன்னொரு 20. ஸோ வந்து 20 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வேல்யூஸை வந்து நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ வந்து அடுத்ததாக வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். தேர்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து 13 × 8 வந்து 104 104. ஸோ வந்து இதை வந்து நம்ம இதை கால்குலேட் பண்ணி இங்கே வச்சுக்கிறோம். -1. அடுத்தது வந்து 20. இப்போ அடுத்தது வந்து 20 எப்படி இறக்கிறோம். அடுத்தது 20/4 5. அடுத்தது இங்கேயும் 20/4 5. அடுத்தது 2 × 20 40. ஓகேங்களா. இப்போ இதில் சின்ன ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எங்கே சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக வராது. ஸோ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இதை வந்து கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுகிட்டே வந்தால் தான் உங்களுக்கான ஆன்சர் கரெக்டாக வரும். எதனாச்சும் ஒரு இடத்துல சின்னதாக மிஸ்டேக் பண்ணாலும் கண்டிப்பாக டேட் கோடு மாறும். ஸோ உங்களுக்கான டேட் வந்து அந்த கிழமை வந்து சரியாக கிடைக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம். அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம 5. ஸோ நான் அடுத்த ஸ்டெப் போவோம். இப்போ வந்து 5 இறக்கிட்டோம். அப்படியே இங்கே 104 - 1 103/5 + 20. இங்கே நம்ம 5 இறக்கிறோம். அதேமாதிரி இங்கே 5 இறக்கிட்டோம். இங்கே -40 இதையும் இறக்கிட்டோம். ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டெப்பு இப்போ வந்து நான் 103 5ஆல் வகுத்தனாக்கா 20.6 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ வந்து நீங்கள் எங்கே பாயிண்ட் வச்ச நம்பரு டெசிமலில் நம்பர் வந்தாலும் அந்த டெசிமல் நம்பரை நீங்கள் எடுத்துருங்க. ஸோ இந்த 20.6 வந்திருக்கு. பட் வந்து நம்ம 20.6ல் இந்த 6 அப்படி 0.6 வந்து அப்படியே தூக்கிடுறோம். 20 மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர எந்த நம்பரையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணவே கூடாது. ஸோ வந்து நம்மளுக்கு இப்போ 20.6 வந்துச்சுனாக்கா 20 மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆக போகிறோம். இப்போ வந்து 5 இறக்கிட்டோம். அடுத்தது இந்த 20 வருது. அடுத்தது இங்கே ஒரு 20. இந்த 5. அடுத்த 5. அடுத்தது -40. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கிற இப்போ கால்குலேஷன் பண்ணுறதுக்கான நம்பர்ஸு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணாக்கா 55 - 40. 55 - 40 அப்படின்னாக்கா இதுக்கான விடை 15. ஓகேங்களா. 15 வந்துடுச்சு. நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னாக்கா இதை மொத்தத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி 7ஆல் வகுக்கணும். இதுதான் இதுக்கான ஃபார்முலா, கரெக்ட் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு 15ன்றது ஆன்சராக வந்திருக்கு. அடுத்தது 7ஆல் வகுக்கணும். இந்த 15 அப்படின்றத 7ஆல் வகுக்கணும். வகுத்து ஈவு இல்லை மீதி எடுத்துக்கணும். இப்போ 15 7ஆல் வகுத்தா ஈவு வந்து 2 வரும், மீதி வந்து 1 வரும். ஸோ மீதி வந்து 1 நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் திங்கள். ஸோ இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை தான். ஸோ ஃபார்முலா வந்து பார்த்துங்க. இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா வந்து எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை 7ஆல் வகுக்கணும். 7ஆல் வகுத்துட்டு வர்ற மீதியை தான் நீங்கள் டேட் கோடுக்கு எடுக்கணும். ஈவை எடுக்கக்கூடாது. மீதியை மட்டும்தான் நீங்கள் டேட் கோடுக்கு எடுக்கணும். ஓகேங்களா. இதுதான் நீங்கள் வருஷத்தில் எந்த நாளும் கொடுத்தாலும் அதுக்கான கிழமையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான மெத்தடு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் என்னாச்சும் டவுட் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான இன்னொரு டேட்டை வந்து கால்குலேட் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து இன்னும் உங்களுக்கு எப்படி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த ஆப்பையும் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம இந்த காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.